கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கிளப் போர்ட். என்னோட நிகழ்ச்சிக்கு வாரம் சமீபத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ஒரு வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க ஒரு படமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு விஐபி செலிபிரிட்டிஸ் தான் என்னோட நிகழ்ச்சி கொண்டு வருவேன். அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என் கூட வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு படம் ரொம்ப ஒரு ஹிட் ஆயிட்டு நம்மளோட மொட்டை ராஜேந்திரன் சார் நடிச்ச யானை மேல் குதிரை சவாரி மூவி டீம் தான் என் கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இவங்க 4 பேர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸ். அட ஆமாங்க, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விமல்னு எல்லாரும் 100 வருஷம் பிஸியா இருக்காங்க. கால் செட்டே இல்ல. மிக ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். ஓன் கேரக்டர் கேக்குறீங்க படத்துல. சார் ஓன் கேரக்டர் எப்படி அற்புதமான கேரக்டர் இருக்காதுல்ல? இருக்காதுல்ல. இவ்வளவு மோசமான ஹீரோயின் இதோ இந்த புள்ளதான். இவங்கக்குள்ள டுயட் வச்சா விளங்குமா? பார்க்க சகிக்குமா? நீங்க படம் பாருங்களேன், நீங்க ரொம்ப லைக் பண்ணீங்க. எனக்கு நீங்களாம் உண்மையிலேயே எனக்கு ரசிகமெண்ட் வச்சிருக்கீங்க. இந்த பண்ணாட பையன் படத்துல ஹீரோவே இல்லைங்கிறதால நான் தான் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியுறான். இவன் மூஞ்ச பார்த்தா 3 நாளைக்கு சோறு திங்க முடியுமா? வேற யார் தான் ஹீரோன்னு பாக்குறீங்களா? இதோ இவர் தான். கிளவியே ஒத்துக்கல, நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அப்ப யார் தான் ஹீரோ? நீங்க தான். ரசிகர்களா நீங்க தான் எங்க படத்தோட ஹீரோ. ஹாப்பியா? இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சிக்கு யானை மேல் குதிரை சவாரி மூவி டீம் தான் வந்திருக்காங்க. முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கு, நன்றி. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கூட. டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க, மூவி எடுத்து முடிச்ச உடனே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. ஓகே, அந்த சந்தோஷத்தை தாடி பாபி அண்ணா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு உங்களோட சந்தோஷம் இந்த மூவில ஒர்க் பண்ணது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல 2 விதமான சாங், அது மாதிரி 2 சிச்சுவேஷன் ஆஃப் சாங் பண்ணியிருக்கேன். அதுவும் டைரக்டர் எழுதியிருக்காரு, தயாரிப்பாளர், பாடலாசிரியர் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட பங்கு இல்லை, ஒரு 6 நிமிஷம் இந்த படத்தை ஆக்கிரமிச்சிருக்கேன். அந்த 6 நிமிஷம் தானே எல்லா டிவி டியூன் பண்ணாலும் நிறைய நேரம் வர போகுது. மேபி கட்டாயமா அவங்க 2 சாங்குமே 2 வெரைட்டிஸ்ல இருக்கும். 2மே ஹிட் சாங்ஸ் தான் நான் சொல்லுவேன் கட்டாயம். எஸ், ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட படம் வாய்ப்பு பத்தி சொல்லுங்க. சான்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? பிகாஸ் உங்களோட டெபியூ மூவி இது ஆக்சுவலா. ஆமா, என் ஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து டிரெக்டருக்கு ரெஃபர் பண்ணாரு. ஸோ அவர் டிரெக்டர் ஆடிஷன் கூப்பிட்றாரு. ஸோ நான் அங்கே போயிட்டு ஆடிஷன் கொடுத்துட்டு லக்கிலி எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரைட், டிரெக்டர் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு தமிழ் படம் எடுக்கிறோன்றப்போ தமிழ் நிறைய தெரிஞ்ச ஹீரோயின் இருந்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். பிகாஸ் டைலாக்லாம் படத்துக்கு ரொம்ப முக்கியம். இவங்களை வச்சு எப்படி செலக்ட் பண்ணீங்க நீங்க? இல்லை, நாங்கள் ஹீரோயின்ஸ் தேடினோம். அதில் இந்த அர்ச்சனாவோட ப்ரொஃபைல் வந்துச்சு. ஓகே, கூப்பிட்டு பார்த்தோம், கேரக்டர் சரியாக இருந்துச்சு. ஓகே போட்டோம். தமிழ் தெரிஞ்சுது, நான் பேசுறது நம்ம பொண்ணு புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு அது போதும் தோணுச்சு, நான் ஓகே பண்ணேன். கொஞ்சம் தெரியும், இப்போ பேசுகிற மாதிரி. ஆமாம், நான் தமிழில் தான் பேசுவேன் அவங்ககிட்ட. நம்ம டைலாக்ஸ் தான் தமிழில் தான் சொன்னேன், அவங்க தமிழ் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சொல்லுங்க, மூவில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? தமிழ் டிரெக்டர் சொன்னது வந்து நம்மளுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு கரெக்டா வந்து டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணீங்களா, இல்லைன்னா அடாப்டிவ் மாதிரி செட்டுக்குள்ள போன உடனே அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே நடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தீங்களா? கொஞ்சம் டைலாக்ஸ் முன்னாடியே வாங்கிட்டு போயிடுவீங்க நைட் எல்லாம்? ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு பெங்களூர்ல இருக்கும்போதே நாங்கள் வந்து டைலாக் மெயில் அனுப்பிச்சோம். தமிழில் டைப் பண்ணி தங்கிலீஷில் வந்து அனுப்பிச்சு அவங்கள ஓரளவு மெமரி பண்ண வச்சு. ஓகே, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்போ டைரக்டரும் ஹீரோயினும் இந்த படத்தோட நல்ல ஒரு அவுட்புட்காக படம் நல்லா வரணும். கண்டிப்பா சார், அதானே சார் முக்கியம். பாபி நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த விதமான டான்ஸ்ன்றது எல்லா படத்துலயும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் என்னதான் கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவி வந்து ஒரு கதையை நோக்கி போயிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பிரேக் தேவைப்படுற மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டான்ஸ் ஸ்டைல் இதுல எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்ட் டைப் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா யூஸ்வல் சிச்சுவேஷன்ஸ் தான். இதில் ஒரு சாங் வந்துட்டு தத்துவமா அவர் எழுதியிருப்பாரு, அதை நான் கலாய்ச்சி கோரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். அதான் உண்மை. ஒரு சாங் வந்து அந்த பீச் சாங் அப்படியே பண்ணியிருப்போம். அதில் மிப்புல அவங்க நடிச்சிருப்பாப்புல. அப்புறம் அந்த சாங்ல யார் ஆட வைக்கலாம்னா ஒரு பேச்சு வந்து திடீர்னு அசிஸ்டண்டே ஆட வச்சுட்டேன். ஸோ அது நல்லாவே அமைஞ்சிச்சு. அந்த சாங்கோட கோரியோகிராஃபியே பார்க்கும்போது நம்ம நினைப்போம்ல, நம்ம மூமெண்ட் பர்ஃபெக்டா யாரும் ஆட மாட்டாங்கன்னு, பட் ஆடுறவங்களை பார்த்தா பிடிக்கும் நமக்கு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு அந்த சாங் இந்த படத்துல 2 சாங்குமே 2 பர்சன்ஸ் நான் சம்பந்தப்பட்ட 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஓகே, இதுலயே உங்களோட சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் ஏதாவது இருக்குமா? கட்டாயமா இருக்கும். சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ்னா எப்படி இல்ல, ஒரு பாட்டுன்னு எடுத்துட்டா இந்த ஸ்டெப் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா இருக்கும். 100% இருக்கும். அது இல்லாம இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். கிளி போல பொண்ணு ஒண்ணு, மோட்டி எலி போல பையன் ஒண்ணு, இது போல லவ் பண்ணி ஊருக்குள்ள ஜோடி ஜோடியா திரியுது. இத பார்க்க வயிறுதா எரியுது.
காதலே பொல்லாத காதலே போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே பொல்லாத காதலே பொல்லாத காதலே போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே பிகருக்கோ லட்டான பாய்க்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால காதலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல உண்மை காதல தயங்கேன்னு சொல்ல பொல்லாத காதலே பொல்லாத காதலே போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே டைரக்டர் நீங்க சொல்லுங்க ஆக்சுவலி வந்து ஹீரோஸ் அப்படி பாக்குறப்ப நீங்க எப்படி வந்து நம்மளோட ராஜேந்திரன் சார் எப்படி வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க? அவருக்காக கதை எழுதுனா இல்லைன்னா கதை எழுதிட்டு டைரக்டரை வந்து ஒரு கதை வந்து நம்ம வந்து தயாரிக்கிறப்ப வந்து இந்த இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணதா? இல்லை ஒரு கதை பண்ணோம், அந்த கதைக்கு அப்படியே ஆர்டிஸ்ட் யார் வச்சு பண்ணலாங்க போது மொட்டை ராஜேந்திரன் வச்சு பண்ணலாம், கரெக்டாக இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பேசணும், அவரும் ஓகேனாரு. ஸோ அவரை வச்சு இந்த ஸ்கிரிப்ட் ஆரம்பித்தோம். ஓகே சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேனர் பாக்குறப்ப கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காமிக்கான ஹீரோயின்ஸா தான் இருக்காங்க. ஆக்சுவலி கொஞ்சம் காமெடி ஜானர்ல இருக்கிற ஒரு மூவி மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க படத்தோட கதையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கதைன்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கு படத்தில். ஓகே. ஸோ நம்மளால முடியாத விஷயத்த முடியலன்னு உட்காந்துடக்கூடாது, எப்படியாவது முயற்சி பண்ணி அதை சாதிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து செயல்படுறாங்க. அதில் என்ன பிரச்சனை ஏற்படுது, அதை அவங்க சாதிச்சாங்களா இல்லையாங்கிறத காமெடி கலந்து சொல்கிறோம் ஒன்று. ஓகே. அந்த கதைக்கு இன்னொரு பேஸ் இருக்கு. என்னன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் தனியாக இருக்க முடியுமா, இருக்கும்போது அவளுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அவள் எப்படி அதை வந்து பேஸ் பண்ணி இந்த சமுதாயத்தில் வாழ்கிறா. இன்னை வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு பெண் வந்து நடுராத்திரியில் வந்து நகையை போட்டு தெருவில் நடந்து போகிற அந்த சுதந்திரம் இன்னைக்கு இருக்கானா இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒரு பெண் இந்த சமுதாயம் தனியாக வாழும்போது அவள் எப்படி அதை பிரச்சனையை சந்திக்கிறா, அதனால் என்ன ஆகிறா கிளைமேக்ஸில் அப்படின்னு ஒரு விஷயம். அப்படி கிளைமேக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 சொட்டு கண்ணீர் ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக வரும். அப்படி ஒரு அழுத்தமான கிளைமேக்ஸ் இருக்குது. ட்ராவல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போகும், கிளைமேக்ஸ் அப்படி முடியும். கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட் எசன்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கு. ஒரு ஃபுல் மீல் சாப்பாடு மாதிரி கொஞ்சம் காரமான சாப்பாடும் இருக்கு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெண்டுமே கமர்ஷியல் சாங் பிரமாதமாக இருக்கும். சொல்ல தேவையில்ல தலைவரை பற்றி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து 2 சாங் சேனலில் அடிக்கடி போடுறாங்க. பொல்லாத காதல் சாங் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் வந்து இன்னொரு சாங் தாரிகா பண்ணியிருக்காங்க. கூடுதலாக டைட்டில் ஒரு சிஜி சாங் பண்ணியிருக்கோம், யானை மேலே குதிரை சவரி போய் பாரு தெரியும் செய்தின்னு. அதுவும் சூப்பராக வந்துருக்கு. ஸோ சாங் நம்ம படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. அண்ட் நீங்க சொல்லுங்க, அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உமனுக்கு ஒரு போல்டான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இது எங்களுக்கு தோணுது. அவர் கதை சொல்றது இருக்கு. எப்படி இருந்தது அந்த கேரக்டர்? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சா? பிகாஸ் டெபியூன்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் மோஸ்ட்டாக வந்து நினச்சிட்டு வருதுன்னா எனக்கு ஒரு மாண்டேஜ் ஷாட் கொடுப்பாங்க, நடக்கிறப்ப காலை எடுக்கிறது, கண்ணை அழகாக காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு பிரேவான ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அந்த கேரக்டர்? இல்லை ரியல் லைஃப்ல நீங்கள் முதல்ல எப்படி? ஆக்சுவலாக வந்து ஆல்மோஸ்ட் சேம் கேரக்டர் தான். இது வந்து சென்சிட்டிவான கேரக்டர், பட் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். ஸோ இனிஷியலி கொஞ்சம் சேலஞ்சிங், தென் அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிட்டு. அவர் ஆக்சுவலாக ஃபைன் டியூனிங் பண்ணுறாரு. ஸோ பெஸ்ட் ஆக்டிங் ஸ்கில்ஸ் என்ன இருக்கோ ஹீ brought out of me. இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவரும் நிறைய விஷயம் இந்த படத்தை பற்றி சொன்னார். உங்கள் சேலஞ்சிங்காக இருந்த ஒரு டைலாக், இந்த டைலாக் ஐயோ எதுக்குடா இந்த படத்துலாம் ஆட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி, ஆனால் சூப்பரான ஒரு டைலாக் நம்ம கிட்ட இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்ட ஒரு டைலாக்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய டேக் வாங்கின ஒரு டைலாக்கா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக்கா இருக்கலாம், இல்ல ஆடிஷன் போனப்போ அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரு டைலாகா இருக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா டைலாகுமே சேலஞ்சிங் தான். மறந்து தான் பேலன்ஸ் பண்ணிடுறது. பெங்களூர்ல மெமரைஸ் பண்ணிட்டேன். டைலாக்ல ஒரு அழுத்தமான டைலாக் நான் ஞாபகப்படுத்துறேன், மறந்துடலாம். இப்போ அதை ஒரு இன்னைக்கு வந்து இல்லை சார், இதை வந்து நீங்க வந்து ஒரு சீக்வன்ஸாவே எடுத்துப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க எப்படி கத்து கொடுப்பீங்க, அவங்க வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்றாங்க, அதே மாதிரி கொஞ்சம்
இல்லை நல்லா பண்ணாங்க, நல்ல ஒரு சார் dialogue. நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களுக்கு லைட்டா கத்து கொடுங்க. அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக பேசி காட்டட்டும். இப்போ என்ன கற்றுக் கொடுக்குறது? ஏதோ ஒரு டைலாக் சார். அது ஒரு உதாரணத்துக்கு நம்ம அந்த ஒரு பார்க்கில் ஒரு சீன் எடுத்தோம் இல்லையா, ஒரு பையன் வந்து நான் வந்து உன்னை லவ் பண்ணிட்டு இருப்பேன், அவன் வந்து எனக்கு வேற மேரேஜ் வேற பொண்ணை பார்த்தோம்னா அங்கே ஒதுங்கி போகிறோன்னு சொல்லும் பொழுது இந்த பொண்ணு வந்து அந்த அவன் தன்னை விட்டுட்டு பணத்துக்காக தன்னை விட்டுட்டு வெளியில் போகிறான்னு தெரிஞ்சோட அவன் வந்து பேசுவான். ஃபைனல் டைலாக் என்னன்னா, நான் பொம்பளையாக பிறந்து பொம்பளையாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ ஆம்பளையாக பிறந்திருக்க, அவ்வளோதான், குட் பை, அவுட் போயிடுவான். இந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். என்னன்னா, நான் பொம்பளையாக பிறந்திருக்கேன், பொம்பளையாக வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ ஆம்பளையாக பிறந்திருக்க, டேஷ், அவ்வளோதான். இதுல ஐயோ நிறைய ஃபில் பண்ணிக்கலாம் போல. ஏன்னா வந்து நீ என்னை லவ் பண்ண, ஒரு வருஷமா லவ் பண்ண, இன்னைக்கு வந்து எனக்கு கார் கொடுத்து பணம் கொடுத்து எனக்கு எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி என்னை அவாய்ட் பண்ணி போறோம்னா நீ ஆம்பளை கிடையாது அப்படிங்கிற சென்ஸ்ல தான் அந்த டைலாக் ரொம்ப நல்லா பண்ணுச்சு அந்த டைலாக். ஓகே, அந்த டைலாக் கொஞ்சம் பேசி காட்டுங்களேன். ட்ரை பண்றேன். கண்டிப்பா. பொம்பளையா பிறந்து பொம்பளையா வாங்கிட்டு இருக்கும், நீ ஆம்பளையா பிறந்திருக்க, நீ ஆம்பளையா பிறங்க, அவ்வளவுதான், குட் பை, குட் பை. நாங்களும் மேம் ட்ரை பண்றோம் மேம், உங்களுக்கு சான்ஸ் வாங்கிக்கிறோம். சூப்பரா பண்ணீங்க மேம், தட்ஸ் அமேசிங். சீரியஸ்லி ரொம்ப நல்லா பண்ணீங்க. யோ பிச்சை, கல்யாணம் ஆகாத பொண்ணு தற்கொலை படிக்கிறேன்றது மிக்ஸ் பண்ணி வச்ச சரக்கு அப்படியே மிஸ் ஆகி போன மாதிரியா? யோ நீ பாக்க ஓ மெசேஜ் எல்லாம் லட்டு மாதிரி இருக்கு. ரொம்ப புகழாத பிச்சை. இவங்க 4 பேர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸ். அட ஆமாங்க, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விமல் எல்லாரும் 100 வருஷம் பிஸியா இருக்காங்க. கால் செட்டே இல்ல. ஹீரோயின் இதோ இந்த புள்ளதான். இவங்களுக்குள்ள டுயட் வச்சா விளங்குமா, பார்க்க சகிக்குமா? அதான் பாட்டை வேற மாதிரி வச்சிருக்கோம். பொல்லாத காதலே பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே, கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. இந்த பண்ணாட பையன் படத்துல ஹீரோவே இல்லங்கிறதால தான் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியுறான். இவன் மூஞ்ச பார்த்தா 3 நாளைக்கு சோறு திங்க முடியுமா? வேற யார்தான் ஹீரோன்னு பாக்குறீங்களா? இதோ இவர் தான். கிளவியே ஒத்துக்கல, நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அப்ப யார் தான் ஹீரோ? நீங்க தான். ரசிகர்களாக நீங்க தான் எங்க படத்தோட ஹீரோஸ். ஹாப்பியா? ஹாப்பி எப்போ நமக்கு பிபி, தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட், தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட், ஆளாளுக்கு போட்டி போட்டு கிடைச்சது எனக்கு. சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி டைலாக் வந்து சூப்பரா பேசிட்டாங்க மேம். டான்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருந்தது? ஆடி காட்ட சொல்லலாம். அது நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வச்சுப்போம் சார். ஐ கீப் யூ இன் மைண்ட். எனக்கு இவங்களோட வேலையே இல்ல. ஓகே, படத்துல வேற சிச்சுவேஷன்ல சாங், இவங்களுக்கும் அந்த படத்துல வந்து அவங்க கூட வந்து வர்க் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல, அதனால தான் இன்டர்வியூல உட்கார வச்சிட்டாங்க பக்கத்துல. அது தெரியல. பிளான் பண்ணதா இல்ல அந்த சாங்கோட சிச்சுவேஷன் பண்ணதுன்னு சொல்ல முடியாது, ஆசை கிடையாது சார். என்ன சார், ஒரு டைரக்டரா இருந்திருக்கீங்க, ஒரு டான்ஸ் மாஸ்டரோட ஆசையை புரிஞ்சு அதுதான் ஏன் நடத்த முடியல? அவங்க நடத்திட்டு இருக்கேனே. ஐயோ நடக்குது. எஸ் நடத்தலாம். இல்ல என்ன நடக்குது நான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த கதை அதாவது கதை பிரகாரம் அவங்களோட வேற சிச்சுவேஷன்ல அவங்களோட வேற டிராவலிங், இது வேற சாங்குக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, அப்ப ராஜேந்திரன் சார் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்ல இல்ல தாரிகா பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 மேல் டான்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. இதுல அவரு இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல 2 ஆர்டிஸ்டாவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேரை. சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் சொல்லும்போது வேணாம் வேற யாருனா கூட பண்ணலாமே அப்படின்னு நினச்சி போகாமல் அந்த புது பர்சன் வாய்ப்பு கொடுத்தது அது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களும் அவங்களோட இன்புட்டை நல்லா 100% கொடுத்துருக்காங்க சாங்ல. சூப்பர் சார். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலி வந்து படத்துல வந்து கேஸ்டிங்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க சொன்ன விஷயத்த வந்து கரெக்டா வந்து கேஸ்டிங்ல டெலிவர் பண்ணாங்களா? அவுட்புட் பாக்குறப்போ உங்களுக்கு கிடைச்ச ஃபீல்? அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஓகே இந்த டைலாக் உன்னோட மாடுலேஷன்ல வருதா, ஓகே அந்த அளவுக்கு டெலிவர் பண்ணா போதும்னு சொல்லிட்டீங்க? இல்ல நான் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தான் பண்ணாங்க. ஓகே, என்ன இஷ்டத்துக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கேன். எல்லாமே நான் என்ன நினைச்சேனோ அதை பண்ணியிருக்காங்க. நான் நினைச்ச மாதிரி தான் படம் வந்திருக்கு. ஓகே, சினிமாட்டோகிராஃபர் பத்தி அப்படி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவர் வந்து மோகன், என்னுடைய நண்பர் தான் அவரு. அதாவது சுறுசுறுப்புனா எறும்பு சொல்லலாம், நான் மோகன் தான் சொல்லுவேன். சுறுசுறுப்புனா எறும்பு தான் சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இவரை சொல்லலாம். இங்க ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து ஆர்ட் டைரக்டர் தேட தேவையில்லை, செட்டேஷன் தேவையில்லை. அவர் அந்த வேலையை செய்வார், பம்பரமா செயல்படுவார். அந்த படத்துக்கு அவர் கிடைச்சது வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம். சூப்பர் சார்.
நீங்க சொல்லுங்க, எந்த ஹீரோயின் கூட உங்களோட ரொமான்டிக்கை வந்து நீங்க ஸ்கேல் பண்ணுவீங்க? தமிழ் ஹீரோயின்ஸ் கூட. தமிழ் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? ஓகே, எந்த ஹீரோயின் கூட வந்து உங்களோட ரொமான்ஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? ஹன்சிகா. ஓ, ஹன்சிகாவோட படம் எந்த படத்தை அளவுக்கு? ஹன்சிகா படத்துல இந்த படத்துல வந்து ரொமான்டிக் சீன்ஸ் அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா? ஓ, அந்த அளவுக்கு. ஓகே, என்ன ஒரு ஹைட் வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறங்கி ரொமான்டிக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னு சொல்லுங்க, ராஜேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவர் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கொடுத்தாரு உங்களுக்கு? இனிஷியலாக எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். பெரிய ஸ்டாரு, ஸோ எனக்கு தெரியல. அண்ட் இப்போது இங்கே வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் பெரிய ஸ்டாரு, ஸோ ஐ வாஸ் ரியலி uncomfortable initially, but அப்புறம் பார்க்கும்போது வந்ததுக்கு அப்புறமா ராஜேந்திரன் சார் ஒரு பெரிய தெரியும், but I wasn't expecting that, you know, first shot and all will be with Rajendra sir. First shot வந்து ராஜேந்திரன் சார் கூட. ஆமா, so I was கொஞ்சம் uncomfortable. So gradually போயிட்டு கொஞ்சம் you know, very down to earth, ரொம்ப you know, he guided me few scenes எல்லாமே. So அவருக்கு தெரியும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தமிழ்னா, so கைட் பண்ணாரு. So கம்ஃபர்ட் லெவல் வந்துச்சு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் வெண்ட் ஆன். சரி, ஓகே. அவர் கூட ஒர்க் பண்ணதுல ஒரு சீன் என்னால் மறக்கவே முடியாது. சூப்பரான ஒரு சீன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இருந்துச்சு ஒரு சீன். என்ன சீன் சொல்லுவீங்க படத்துல? டிரெக்டர் சொன்ன மாதிரி அந்த பைக் சீன் எனக்கு ரொம்ப யூனோ ஓகே சிக்னிஃபிகன்ட் சீன் சொல்ல முடியும். ஓகே, அதுதான் வந்து மறக்கவே முடியாத ஒரு சீன். ஆமா. சரி, ஓகே. டயலாக் பேசினப்பதான் நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்டு லைட்டா பேசிட்டீங்க. எப்படி பாட்டெல்லாம் எப்படி ஹீரோயின் நெக்ஸ்ட் லெவலுக்கு தேவை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பாட்டெல்லாம் அவங்க பாட தெரிஞ்சிருக்கணும்ன்ற ஒரு புது ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சும்மா பாட்டா? ஆமா, நீங்க ஒரு 2 லைன் பாடி ஆகணும் எங்க வியூவர்ஸ்க்காக. இந்த ஃபியூச்சர்ல தான் நீங்க பாட்டு பாடுவீங்களோ? டிரெக்டர் வந்து பெட்டர் பிளேபேக் சிங்கர் இல்ல, டிரெக்டரை வந்து நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் அவர் வந்து டிரெக்ஷன் ஒர்க் மட்டும் பார்க்கல, நிறைய ஒர்க் பார்த்திருக்காரு இந்த படத்துல. கரெக்டா சார்? நீங்க தான் வசனமும் எழுதிருக்கீங்க. சோ அதனால உங்களை நான் தனியா யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து அவங்களை டான்ஸ் ஆட வச்சு பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. என்னால முடிஞ்சது ஏதோ பாட்டு பாட வைக்கிறேன். இல்ல, ஆசைப்பட்டதுல சார், என்னோட ஷோக்கு வந்தாலே இந்த ஒரு விஷயம் இருந்தே ஆகுது. வர ஹீரோயின்ஸ் ஒன்னு என்ன வர்ணிச்சு பாட்டு பாடி ஆகணும். அவங்களுக்கு என்ன வர்ணிக்க தமிழ்ல தெரியாதுன்றதுனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது வரலாம். ஏதாவது ஒரு பாட்டு பாடுறது தமிழ் ஞாபகப்படுத்துமா? ஏதாவது பாட்டு பழனி அது ரொம்ப பழமா இருக்க வேணாம், வேற ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. பொல்லாத காதல் அந்த பாட்டு பாடுங்க. 2 பேரும் சேர்ந்து பாடுங்களா? இது நல்லா இருக்கே. ஸ்டார்ட். பொல்லாத காதலு பொல்லாத காதலு போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலு கருவா பயலுக்கும் கலரான பிகருக்கும் வந்து தொலைக்குதுங்க கன்றாவி காதலு அட்டு பிகருக்கும் லட்டான பாய்க்கும் வந்து தொலைக்குதுங்க கன்றாவி காதலு. சூப்பரியா சூப்பரியா. உங்களுக்கு கொடுத்த டாஸ்க வந்து டைரக்டர் வந்து பெரிய மனுஷனா வந்து அவர் எடுத்து முடிச்சிட்டாரு. எனவே சார், நீங்க சூப்பரா பாடுனீங்க. ஏதாவது பாட்டு பாடுற ஐடியா ஏதாவது இருக்கா? இல்ல, நான் எழுதின பாட்டு அதனால நானே ரெசிஸ்ட் பண்ணேன். அப்ப சினிமால வாய்ப்பு கிடைச்சா பாட மாட்டீங்க? நம்ம தான் வாய்ப்பு உருவாக்கணும். விருப்பப்பட்டா பாடிக்க மாட்டோம். எவன் கேட்க போறோம்? நம்ம படத்துல நம்மளுக்கு சான்ஸ் இல்லாம எப்படி? ஸோ பாபி, நீங்க சொல்லுங்க, நிறைய படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட கெரியருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா ஃபிலிமும் எனக்கு ஸ்பெஷல் தான். அதில் யானை மேலே குதிரை சவாரி ஃபிலிமும் என்ன ஒரு பெரிய படங்களும் பண்ணுறோம், நம்ம மீடியம் ஃபிலிமும் பண்ணுறோம், ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிமும் பண்ணுறோம். பட் எந்த படம் பண்ணாலும் எனக்கு எப்போவுமே அது ஃபஸ்ட்டு சாங்காக தான் நான் பார்ப்பேன். அது பெரிய ஹீரோட போனாலும் சரி, சின்ன ஹீரோட சிச்சுவேஷன் எது அதுதான், அது ரொம்ப மஸ்ட்டு. ஆஸ் எ கோரியோகிராஃபராக நான் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். என்னோட ஃபஸ்ட்டு சாங் மாதிரி தான் நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ அதில் அதே மாதிரி தான் நான் யானை மேலே குதிரை சவாரிக்கும் 2 சாங்லேயும் ரொம்ப கவனமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அழகாக அது கொடுத்த காம்பேக்டான டைமிங்கில் ரொம்ப நல்லா கிராண்டியராகவும் விஷுவல்டாகவும் நல்லா வந்திருக்கு. இதில் அந்த நேரத்தில் உண்மையாகவே தேங்க்ஸ் சொல்லலாம். கேமராமேனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் எல்லா விஷயத்தையும் எனக்கு இந்த மூடு வேணுன்ற போதில் நான் கேட்பேன். எனக்கு எல்லாமே எனக்கு வேணுன்ற தெளிவாக கேட்டு வாங்கிப்பேன். அவர் வந்துட்டு அந்த ஈகோலாம் இல்லாமல் நீட்டாக எனக்கு கேட்குற அந்த அவுட்புட் அப்படியே கொடுத்தாங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் வந்துட்டு காஸ்டியூம்ஸ் வந்து எவ்ரி திங் ஐ ஒர்க் ஃபார் இட்.
அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் நம்ம கேட்கறது கிடைச்சா மட்டும்தான் நம்மளோட 100% கொடுக்கவே முடியாது. கட்டாயமா நீங்களா நானான்னு கேட்டால் அது வராதுல்ல. எஸ் கண்டிப்பா. கட்டாயம் அது இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்ட டைமில் வந்துட்டு அதுலேயும் நம்ம எடுக்கணும், பெட்டராகவும் எடுக்கணும். அட் த சேம் டைம் அது ஒரு டீம் ஒர்க் ஆகும். ஒன் மேன் ஷோ கிடையாதுல்ல. நான் மூமெண்ட் போட்டால் என் அசிஸ்டண்ட் அவன் ஆடணும், டான்ஸஸ் ஆனால் அவர் வைக்கணும், அப்புறம் காஸ்டியூமு எல்லாம் இருக்குது. அதை குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும். ஸோ ப்ரொடியூசரோட அந்த தேவைகளும் முக்கியம். எல்லாரோட கம்ஃபர்ட்டோட கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிருக்கோம். அதான் 2வது சாங்கு வரிசையாக இருக்கிற சாங்லாம் கொடுத்தாரு என்கிட்ட. சும்மா கொடுத்தாரு. தேங்க்யூ. இது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்டா இருக்கு. எப்படி இந்த டீம் வந்து அடுத்த படமா அப்படியே சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்களா? பிடிச்சிச்சா செய்ய வேண்டியது. சரி என்ன பிடிச்சிருக்கா? நான் இப்போ வெளியே போயிடுறேன். சரி என்ன உள்ள ஆட் பண்ணலான்னு பாக்குறேன், உடனே வெளியே போயிடுறேன். நீங்க நல்லா இருந்தீங்களா? போதும் சார், சந்தோஷம். தாராளமா நடிக்கலாம் நீங்க. சார் விட்டுருங்க, அப்பயே அது முடிச்சிட்டேன் நானு. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலி ஒரு படம் வந்து நம்ம தியேட்டர்ல பாக்குறப்போ மோஸ்ட் ஆஃப் அந்த ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்குள்ள வந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இம்பாக்ட் வந்து உள்ள கிரியேட் ஆயிருக்கும். நம்ம படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வெளியே போனாங்கன்னா என்ன ஒரு இம்பாக்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும்? படம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மாதிரி. ஏன்னா சின்ன பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு காமெடி பேஸ் உள்ள ஆர்டிஸ்ட் தான். காமெடி பேஸ் ஆர்டிஸ்ட் எல்லாமே காமெடி பேஸ் உள்ளவங்க தான். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸ் வெளியே வரும்போது அந்த ஹீரோயினோட கேரக்டர் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படும். ஓகே சார் அந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா சென்சார் அதிகாரியே பரிதாபப்பட்டது. அந்த பொண்ணை ஏயா கொண்டன்னு கேட்டார். ஓகே அது கதை அப்படி அமைஞ்சிச்சுன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சுங்க. அந்த பொண்ணு மேலே ஒரு பரிதாபம் வரும். வெளியே வரும்போது அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு பாவம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட 2 சொல் கண்ணீரோட வெளியே வருவாங்க. ஓகே சூப்பர் சார். ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமா மெசேஜா இருக்கும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது. கண்டிப்பாக நிச்சயமா. எனிவே தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களோட பிஸியான டைமில் வந்து எங்கள் கூட வந்து என்னோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட். தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட். ஆளாளுக்கு போட்டி போட்டு கிடைச்சது பார் எனக்கு லட்டு. சிங்கிள் டீக்கு சால்ரா அடிச்ச ஆளு நான்டா. என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா. சிங்கிள் டீக்கு சால்ரா அடிச்ச ஆளு நான்டா. என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா. நமக்கு பிபி அண்ட் என்னோட நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன் தான் வந்திருக்காங்க. அண்ட் யானை மேல் குதிரை சவாரி படத்துலேருந்து வெல்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். உங்க எல்லாரையும் என்னோட நிகழ்ச்சியில் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் டிஓபி சார், நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபரா இருக்கீங்க. இது ஒரு காமெடியான ஒரு படம், ரொம்ப ஒரு கலகலன்னு இருக்கிற ஒரு படம், ஒரு மூவி டீம். அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இது பார்த்தீங்கன்னா என் பேர் மோகன். இது வந்து ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து ஆய்வு படம், 2வது படம் யானை மேல குதிரை சவாரி. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம். அதனால கதையோட சேர்ந்த காமெடி. பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன பசங்களை உதாரணம் சொல்லியிருப்பார், எப்படிலாம் வாழணும் ஓகே அப்படிங்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனாங்கிற பொண்ணு மிக அற்புதமாக பண்ணியிருக்கு. இப்போ பார்த்துட்டு சுரேஷாக இருக்கும், சாணாஜ் சாராக இருக்கும், ஒருத்தவங்கன்னா கதையோட ஒன்றி வளர்ந்துருக்காங்க. இப்படிலாம் பார்க்குறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாரோட அசிஸ்டன்ட் தான் கருப்பை முருகன் சார் டைரக்டர். அவர் டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்தோட ப்ரொடியூசரும் பாடலாசிரியர்.
வசனமும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த கேரக்டராகவே மாறி ஒரு எக்ஸ்போஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், எனக்கு இது வேணும் இப்படி பண்ணி ஆகணும். அதாவது என்னன்னா யாருக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறதே தெரியாது. ஒரு 4 அடி தோண்டா தண்ணி வரும், சில பேர் நோண்டாம போட்டு போடுவாங்க, அடுத்த 5வது அடியில் தண்ணி வந்துடும். ஒரு மனிதனுக்கு என்ன திறமை இருக்கோ அத்தனை திறமைகளையும் வெளியில கொண்டு வர விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும். இப்போ சுரேஷ் எத்தனை படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு ஈக்குவலா என்ன பண்ண முடியுமோ அத்தனை கேரக்டர் கொடுத்துருக்காரு. இல்ல அவரை உட்காந்துருக்க அமைதியிலேயே தெரியுது ஒரு ஹீரோ அந்த உள்ள வந்துட்டாருன்ற. சுரேஷ் நீங்க சொல்லுங்க, இந்த படத்தோட வாய்ப்பை பத்தி முதல்ல சொல்லுங்க. கேப்டன் சேனலுக்கு என்னுடைய நன்றி. இல்ல நீங்க யாருன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும், அதனால நீங்க நார்மலாவே பேசலாம். என்ன கேட்டீங்க? இந்த படத்தோட வாய்ப்பு. இந்த படத்துல வந்து வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, டைரக்டர் வந்து அவர் எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அவர் வந்து எனக்கு அண்ணன். அவர் வந்து எப்படின்னா பாய்கராஜ் சார் ஆஃபீஸில் வந்து அவர் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்போ நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போவே எனக்கு தெரியும். அப்போவே சொன்னார் அவர், நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன், நான் பண்ணும்போது உனக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்பர். அப்புறம் அதுக்கப்புறம் இடையில அங்கே அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். அப்புறம் அவரும் தனியாக படம் பண்ணுறதுக்கு தனியாக வந்துட்டார். அப்புறம் ஆஃபீஸ் போட்ட பிறகு கூப்பிட்டாரு, நம்ம ஷூட் போயிட்டுருக்கடா, நான் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அப்புறம் வாடா ஒரு கேரக்டருக்கு பண்ண அப்படின்னாரு. அவர் போனேன், ஸ்பாட்டுக்கு போனேன். அப்புறம் டைலாக் கொடுத்தாங்க, நடிச்சா பார்த்தா ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்கும்னு நினச்சேன். அவரை பார்த்தா பண்ண தெரிஞ்சது இவ்வளோ பெரிய கேரக்டர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஹீரோ நினைச்சு கூப்பிட்டாங்களே? இல்லை, ஹீரோன்னுலாம் கிடையாது. படத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். ஓகே, படத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தான். படத்தில் நடிச்சிங்க சின்ன பசங்களாகட்டும், மொட்டாச்சந்தன் ஆகட்டும், அண்ணனாகட்டும், எல்லாருமே டேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிங்க எல்லாருமே ஒரு ஹீரோ தான். இவங்க தான் ஹீரோன்னு கிடையாது. படத்தில் வந்து அது மாதிரி ஒரு கதை. இந்த சப்ஜெக்ட் படம் பார்த்தா குடும்பம் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஆமா, எல்லாரும் ஹீரோ தான். எல்லா படத்தில் எல்லாருமே ஹீரோ தான். பட் கேமரா சார் எல்லாம் அவர் எங்களெல்லாம் எங்களெல்லாம் அழகா காமிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு இந்த படம். நம்ம சாப்பாடு போட்ட ப்ரொடக்ஷன் பாய் அவங்க கூட ஹீரோ தான். நீங்களும் ஹீரோ தான். இதெல்லாம் சொல்லி விட கிடைக்கு. அதனால எல்லாருமே ஹீரோ தான். ஏன்னா கதை அது மாதிரி ஒரு சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க, 3 பேர் ஸ்கூல் பசங்க, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதேமாரி ஹீரோனி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவங்க எந்த அளவுக்கு அழகாக இருக்காங்களோ அதே மாதிரி அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களை பற்றி மட்டும் தான் கேட்டேன் மிஸ்டர் சுரேஷ். இருந்தாலும் ஹீரோயின் பற்றி நான் ஹீரோயின் கிட்ட இல்லை, நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால இப்போ என்னோட பேர் மிப்பு. அதனால ஆமாம், அதான் லேட்டஸ்டாக அதனால நேம் மாற்றிட்டேன். ஹேர் ஸ்டைலில் ஏதோ மாற்றணும்னா நேம் மாற்றணும் இல்லையா? ஹேர் ஸ்டைல் செலவு பண்ணி மாத்திருக்கோம் கொஞ்சம். அப்படியே பங்கிய மைக்கேல் ஜாக்சன் காம்படிஷன் அளவுக்கு. ஆமா, இருந்தாலும் உங்க அளவுக்கு இல்ல. பட் வாய மூடுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு வாய மூடுறா. நான் எனக்கு இதை கவுண்டரா. என்ன பேர் சொன்னீங்க? மோரோ மிப்பு. ஓகே மிப்பு. அண்ட் முக்கியமான இன்னொரு பர்சன் வந்து என்னோட நிகழ்ச்சியில இருக்காரு. அவரை பத்தி இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க ஆரம்பிச்சாதான் வந்து அது தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். இந்த படத்தோட வாய்ப்பை பத்தி உங்களுக்கு சொல்லுங்க சார். யானை மேல குதிரை சவாரி இதுவரைக்கும் நீங்க பாஸ் உடுமலைப்பட்ட உலகநாதன் தான், கூகுள் பாவாடசாமி, இப்படி வெரைட்டி வீராசாமி, இப்படி வெரைட்டி கேரக்டராக பார்த்துருப்பீங்க. காமெடி கேரக்டர்களாக அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். சந்தானத்துக்கூடயும் சில கேரக்டர்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த படத்தில் ஒரு வில்லன் கலந்த காமெடி மொட்டை ராஜேந்திரனோட த்ரூ அவுட் பண்ணியிருக்கேன். வில்லனாவும்? ஆமாம், வில்லனாக பண்ணியிருக்கேன். பயப்படாதீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அந்த வில்லன்லேயே வித்தியாசம். இவரெல்லாம் வில்லனா அப்படின்னா நமக்கு வில்லனா கொஞ்சம் ஆசை தான் சார். நான் அப்படி உங்களை பார்க்கல. வாய்ப்புகள் கிடைக்கும் தான் வில்லனாவே நடிக்கிறது. ஓகே, அப்படி வித்தியாசமாக இருக்கும் படம். ரொம்ப கதையோட காமெடிங்கிறது சாதாரணமாக ட்ராக்னு பண்ணுவாங்க. ஆரம்ப காலத்தில் எனக்கு ட்ராக் பிடிக்காது. கதையோடு இருந்தால் தான் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க, இந்த கதையில் இவர், இந்த கதையில் அவர் அப்படின்னு. அந்த காலத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பாலையா, எம்ஆர் ராதா, இவங்க எஸ்.சி. சுப்பையா, தேங்காய் சீனிவாசன், விகேஆர், இவங்க எல்லாம் பழைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கதையோட காமெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ராக்னு இருக்குமா. எனக்கு அந்த ட்ராக் ஆரம்பத்தில் பிடிக்காது. கதையோடு இருந்தால் தான் ஒரு கதை, ஒரு படத்தை பற்றி கேட்குறப்போ சொல்கிறப்போ நம்மளையும் ஞாபகப்படுத்த முடியும். அந்த மாதிரி இணைஞ்சு பண்ணுறதுனால இந்த படத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துக்கு லொக்கேஷன்லாம் எங்கெங்கெல்லாம் சார் போய் ஷூட் பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா அரக்கோணம், திருத்தணி, அப்புறம் திருச்சி, சென்னையில் நம்ம கேமரா சுத்தாத ஏரியாவே இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சாச்சு. கண்டிப்பாக. என்னென்னா மொட்டராயன் சார் வந்து எத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் இது வந்து அவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனை அமையும், ஒரு மைல் ஸ்டோன். ஆமாம். என்னென்னா அவர் எத்தனை படங்கள் ஃபைட் மாஸ்டராக பண்ணியிருந்தாருன்னா கூட நான் கடவுளில் வந்து பாலா சார் ரீஎன்ட்ரி கொடுத்த மாரி இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் சார்ந்து
கதை ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஹீரோயினிக்கு வந்து கன்ஃபார்மோட அவார்டு வாங்கக்கூடியதுக்கு அத்தனை தகுதியும் இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. என்னன்னா அந்த கதையில் ட்ராவல் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இப்போ சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. கண்டிப்பாக அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கோணங்களில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அதேமாரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து யூகிக்க முடியாத கிளைமேக்ஸ். இப்போ வழக்கமான சினிமா பார்ப்போம், இப்போ பாரதிங்க நம்ம பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாமல் ஒரு கிளைமேக்ஸ் வந்துருக்கும். ஆமாம், அதேமாரி மிக அற்புதமான கிளைமேக்ஸ், தமிழ் சினிமாவில் மிக அற்புதமான கிளைமேக்ஸ், இந்திய சினிமாவில் முதல் முறையாக கண்டிப்பாக சொல்லலாம். என்னன்னாக்கா அந்த ஒரு 10 நிமிஷம் என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்துட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணு போகிறீங்களா, ஸ்டேஷன் போகிறாங்களா, என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன செய்ய போகுது, இங்கே போனாக்கா லைஃப் ஆகி அப்படின்ட்டு மிக அற்புதமான கிளைமேக்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு இப்போ வந்ததுக்கு அப்புறமா தான் போகுது, யாருக்கிட்ட நான் என்ன கொஸ்டின் அவங்கள பற்றி கேட்டால் கூட எல்லாருமே ஹீரோயின் பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இவர்கிட்ட என்ன லொக்கேஷன் போனீங்கிறதா கேட்டேன், இவர் ஹீரோயினை பற்றி கேட்க காரணம் என்னன்னா, லொக்கேஷன் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக சார் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் சார் நம்ம கண் முன்னாடி தெரியும், பிரச்சனையே இல்லை சார். அதெல்லாம் பிடிச்ச விஷயங்கள்ங்கிறத இப்போ நம்ம ஒரு வழியில் போகிறோம்னாக்கா முதல்ல நம்ம கண் பார்வை எந்த பக்கம் போறோமோ ஓகே அப்படிங்களா. அப்ப நம்ம உங்களுக்கு இப்ப நம்ம கேமரா எல்லாருக்குமே தெரியும் என்னன்னாக்கா, ஒரு நார்மலா பக்கம் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு கேமரா வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு பார்த்தோம்னா இவங்க இந்த அழகா இருக்காங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, எங்க கேமராமேனுக்கு சொல்லுங்க சார், இந்த கேமராமேன் இருந்தா அழகுபடுத்தணுங்கிற மோட்டிவ் எல்லாருக்கும் இல்லாமலாம் இருக்காது. கேட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா அந்த கதையோட சேர்ந்து டிராவல் பண்ணக்குள்ள என்ன இமோஷனான சீன், அந்த பொண்ணு தான் தம்பி கூட உயிருக்கு ஆதரவா இருந்த தம்பி தன்னை விட்டு போறாங்களோ அதுக்கு ஆதரவு யாருமே கிடையாது. அப்படி இருக்கோம்ல அது பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னாக்கா, போயிட்டு இருக்கு கண்ணில் கிளீசின் போடாமல் தண்ணி வந்துகிட்டே இருக்கு, நம்மள அறியாமல் நம்ம கேரக்டராக இன்வால்வ்மெண்ட் ஆக முடியாது. சில விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ சாங்கில் பார்த்தோம்னாக்கா நம்ம இன்ட்ரெஸ்டாக ஃப்ரேம் அழகுப்படுத்தலாம். ஓகே, ஒரு ட்ரையான பொசிஷன், இந்த பொண்ணு யாருமே இல்லாத ஒரு அனாதை ஆகிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை அறியாமல் அந்த கேரக்டர் அழுவுக்குள்ளே நம்மளை அறியாமலே உள்ளுக்குள்ளே நம்மளை மனுஷன் தானே என்னதான் இருந்தாலும் அந்த உணர்வுகள்ங்கிற ஒரு விஷயம் உள்கூடி உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை கருப்பேம்பலம் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த நம்ம படத்தோட எடிட்டர் கணேஷ் மிக அற்புதமாக அவரோட பணி செஞ்சிருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் பாபி ஆண்டனியாக இருக்கட்டும், ஆர்ஆர் வயசு தாஜ்னூர் சாராக இருக்கட்டும். என்னன்னா ஒரு மனிதனுக்கு உயிர் நாடி மாதிரி ஆர்ஆர் ஒரு படத்துக்கு மிக முக்கியமானதாயிடுச்சு. என்னன்னாக்கா இன்னைக்கு அது ஆர்ஆருக்கு ஸ்கோர் பண்ணுறது நிறைய பேர் இல்லை, ஆனால் நம்ம படத்தில் மிக அற்புதமாக ஆர்ஆர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தாஜ்னூர் சார் பார்த்தீங்கன்னா அந்த உயிர் நாடிகளை கொண்டாந்து, ஏன்னா அந்த பொண்ணுக்கு அப்புறம் சில விஷயங்கள் வந்து 10 பக்கம் டைலாக்ல சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஆர்ஆர்ல மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு. பிச்சை கல்யாணம் ஆகாத பொண்ணு தற்கொலை படிக்கிறேன் மிக்ஸ் பண்ணி வச்ச சரக்கு அப்படியே மிஸ் ஆகி போன மாதிரியா? யோ நீ பாக்க ஓ மெசேஜ் எல்லாம் லட்டு மாதிரி இருக்கு. ரொம்ப புகழாத இவங்க 4 பேர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோஸ். அட ஆமாங்க, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, விமல் எல்லாரும் 100 வருஷம் பிஸியா இருக்காங்க. கால் செட்டே இல்ல. ஹீரோயின் இதோ இந்த புள்ளதான். இவங்களுக்குள்ள டியூட் வச்சா விளங்குமா, பார்க்க சகிக்குமா? அதான் பாட்டை வேற மாதிரி வச்சிருக்கோம். பொல்லாத காதலே பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே, கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. இந்த பண்ணாட பையன் படத்துல ஹீரோவே இல்லைங்கிறதால தான் ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியுறான். இவன் மூஞ்ச பார்த்தா 3 நாளைக்கு சோறு திங்க முடியுமா? வேற யாரதான் ஹீரோன்னு பாக்குறீங்களா? இதோ இவர்தான். கிளவியே ஒத்துக்கல, நீங்க எப்படி ஒத்துப்பீங்க? அப்ப யாருதான் ஹீரோ? நீங்க தான். ரசிகர்களாக நீங்க தான் எங்க படத்தோட ஹீரோஸ். ஹாப்பியா? ஹாப்பி எப்போ நமக்கு பிபி, தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட், தஞ்சாவூர் கல்வெட்டு இவ பேசோ வெரி குட், ஆளாளுக்கு போட்டி போட்டு கிடைச்சது எனக்கு. என்ன சொன்னீங்க? உங்க பேர் மறந்துட்டேனே. இதுதான் டக்குன்னு பேரை மாத்தக்கூடாது. நிப்பு கூட வாக் பண்ண அவரே இப்பதான் டவுட் கேக்குறாரு. நிப்புவா? நிப்பு நிப்பு மிப்பு. உங்களோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
என்னோட கேரக்டர் பற்றி நான் சொல்லணும்னா நீங்க தான் சொல்லுங்க. மிக ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். ஓன் கேரக்டர் கேக்குறீங்க படத்துல கேக்குறாங்க சார் ஓன் கேரக்டரே எப்படி அற்புதமான கேரக்டர் இருக்காதுல்ல இருக்காதுல்ல எவ்வளவு மோசமா என்னண்ணா நீங்களே அப்படி சொல்ல எப்படின்னா கேரக்டரே இல்லைன்றீங்க. இல்ல எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஏதாவது சொல்லுப்பா. ஒரு நல்ல நீங்களே கேக்குறேன். எனக்கு வந்து ஒரு லவ் சாங்ஸ் இருக்கு. லவ் சாங் இருக்கு. செம மூமெண்ட்லாம் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க. நீங்களா இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுனீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. நீங்க மட்டுமா ஆடுனீங்க கூட கேக்குறீங்க. நீங்களா எதுக்கு ஆடுன அப்படின்னு கேட்போம். நீங்க மட்டும் ஆடுனீங்க. ஓகே. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். சாங்ஸ்லாம் 3 சாங்ஸ் வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு 3 சாங்ஸும். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பையன். அழகான பையன். ஒரு ஒரு சுமாரான பொண்ணை லவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கேரக்டரா இருக்குமோ நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்த்துருக்கலாம்னு தோணுது. இல்லை அதுமா நீங்க படம் பாருங்களேன். நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க என்ன. அந்த அளவுக்கு இந்த படம் இந்த கேரக்டர் பேசப்படும். எல்லா கேரக்டருமே பேசப்படும். பட் நீங்களாம் உண்மையிலேயே எனக்கு ரசிகன் மன்றம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கேட்டது ஏன் தப்பா? இது 2வது தடவை நான் சொல்றேன். வாய மூடுறா பிரவீன். அதனால கண்டிப்பா அந்த படத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ரீச் ஆகும். எல்லாரும் இந்த படத்தை நடிச்சிருங்க, எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. பட் அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி மட்டாச்சந்திரன் கூட அவர் கூட நான் நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னும் நம்மள அறியாமலே எனர்ஜிகள் இன்னும் சூப்பராக வரும் நடிக்கும்போது. ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், நிறைய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ராஜேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி இருக்கு? பிகாஸ் அவரோட காமெடி சென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் லெவலில் இருக்கும். அண்ட் உங்களோட காமெடி ட்ராக்கே அது வேறு லெவலில் இருக்கும். சார் 2 பேரும் சேர்ந்து காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 4-5 படம் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் யானை மேலே குதிரை சவாரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-6 படம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஓகே. அந்த அளவுக்கு காம்பினேஷன் என்னமோ பயங்கர செட் ஆகிடும் போது. கவுண்ட் பண்ணி செந்தில் மாதிரி செம்மையாக பண்ணுறாரு. இது அவரை பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பு வருது. நடுவில் ஏதாவது ஒரு கவுண்டர் அடிச்சா எப்பா நடுவில் ஏதாவது சொல்லாப்பா அந்த டைலாக் எஸ்கேப் ஆகுதுப்பா அப்படின்பா. அவரோட அப்படியே மேனலிசமே அப்படிதான், பேச்சே அப்படிதான், சாதாரணமாக அப்படிதான். எப்பா நடுவில் பேசாதப்பா ஒரு டைலாக் முடிக்கிறவங்கள குறுக்க என்ன நுழைக்கிறியே முடிச்சுட்டு போனேன் என்னப்பா பேச விட மாட்டேங்கிறேன். வேறு பேச்சு ஏதாவது யோசிச்சு தான் பேசும்பாரு. நல்லா ரசித்து ரொம்ப ரசனையோட ஜாலியாக ஏற்றுக்கிட்டு இதெல்லாம் இருக்குப்பா கலந்து பேசி எது சொன்னாலும் அது மாதிரி பேச அவங்களோட நடிக்கிறப்ப தான் நமக்கு தெரிஞ்சது யதார்த்தமாக நடிக்கிறது இன்னும் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது. ஓகே. அவர் வந்து அவருக்குன்னு தனியாக எஃபெக்ட்லாம் போட்டுறதே இல்லை, எதுவுமே போடுறது இல்லை. யதார்த்தமாக நடித்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் த்ரோட்டு அடிக்கிற கூத்து படம் ஃபுல்லாக ரசிப்பாங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்கும், வித்தியாசமான மேட்டர். அண்ட் சார் அப்போ நீங்கள் தான் சொல்லணும், கூத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம கேமராக்கு பின்னாடி நின்றுட்டு இவங்களெல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த அமக்களத்தில் ஏதாவது ஒரு ஷார்ட்டை எடுக்க மறந்து நம்ம கூட சேர்ந்து சிரிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். நம்ம சினிமான்னு கிடையாது, எல்லா சினிமாலுமே நடக்கிற விஷயம். என்னன்னாக்கா இவங்க உணர்ச்சி பூர்வமாக நடிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சாமநாதன் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே என்னன்னாக்கா பார்த்தாலே இந்த பாஸ்கர் பாஸ்கர் ஒவ்வொரு கேரக்டர் போய் வந்தோடனே இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டேன் வடிவேல் வந்த உடனே சிரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ சாமநாதன் சார் பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்க்ரீனில். ஓகே. இன்னைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொட்டராஜேந்திர சார் என்னன்னாக்கா அவர் கூட நான் நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டண்டாக இருக்கோம்ல நான் ஆக்சுவலாக வந்து கேமராமேன் செல்வா சாரோட அசிஸ்டண்ட். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள என்னன்னாக்கா சில விஷயங்கள் உள்வாங்கிப்பார். அவருக்கு வந்து என்னென்னா மெட்ராஸ் ஸ்லாங்கு சர்வசாதாரணமாக வரதுனால அதை பேச ஆரம்பித்தாலே நம்மளே நம்ம சிரிப்பு வந்துடும். ஓகே. அப்படிங்களா இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வந்து மிக அற்புதமாக வந்திருக்கு. இவராக இருக்கட்டும் முத்துராமன் சாராக இருக்கட்டும் எல்லாரும் அவங்க வேலையை வந்து மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. என்ட்ரலி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட். இவங்களோட கதை களங்கள் அமைச்ச இடமே வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக. அண்ட் முஃபு என்ன பேர் உங்கள் பேர்? அதே தான், எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம். எப்படி வேணா எப்படி கூப்பிடுவீங்க, ஏதோ ஒரு பேர் இருக்குல்ல இருக்கு. நம்மளுக்கு எதுக்கு இது முஃபுலா? சுரேஷ் கரெக்டாக தானே இருக்கு. அண்ட் சுரேஷ் நீங்கள் சொல்லுங்க, ராஜேந்திரன் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வளர்ந்து வரும் ஒரு சூப்பரான ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். சார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெஜெண்டான ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் இப்போ. ஸோ அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விஷயம்னா நிறைய விஷயம் சொல்லலாம்.
பட் ஏன்னா அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னா எப்படி சொல்கிறது, நாம் அறியாமலே சில விஷயங்கள் நாமளே செய்வோம். அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மானிட்டரில் இப்போ பார்க்கும்போது எப்படி இது பண்ணோம், அவர் டைலாக் சொல்லுவார், அதை நம்ம கவுண்டர் பேசும்போது நம்மளுக்கே தெரியாது, அது மானிட்டர் பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கும். ஓகே, அவர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் கூட பண்ணும்போது ரொம்ப இருப்போம். அதே மாதிரி அவர் சில விஷயங்கள் சொல்லுவார், தம்பி இப்படி நீ இப்படி பண்ணுறான், நான் சொல்லும்போது இப்படி பண்ணு ரொம்ப நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பட் ரொம்ப ஜாலியான டைப். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் சரி எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு. பட் இன்னுமே அவர் வந்து யதார்த்தமாக எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுவார், ஜாலியாக பழகுவார். பட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயம் அதுதான். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களோட மனசில் வந்து எப்படி பதிஞ்சிருக்கோன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சந்தானம் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி ரோட்டில் நல்ல வேலை மெதிக்கலை புளிப்பாக இருந்தது சொன்ன டைலாக்லாம் எப்பிக்கான டைலாக். அந்த மாதிரி ஒரு டைலாக் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா என்ன டைலாக்ஸை சொல்லுவீங்க? இல்லை அது வந்து இது வந்து அந்த டைலாக் சந்தானம் கூட சேர்ந்து பண்ணுறப்போ நாங்கள் பேசி ஒரு காமெடி மேட்ரை செட் பண்ணி பண்ணிப்போம். இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டரே அவருடைய ஸ்கிரிப்டு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, காமெடியும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டில் என்ன மேட்டர் இருக்கோ அப்படி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் அப்போ இந்த விஷயம் உங்ககிட்ட நான் கேட்கணும் சார், டிரெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்த படத்துக்கு வசனமாக எழுதியிருக்காரு, எல்லாமே அவர் தான். காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டைலாக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். ஒன்று ரெண்டு நம்ம ஏதாவது சொல்லணுன்னாக்கா அவர் ஓகே பாரு, அதர்வைஸ் சில சமயம் சொல்கிறப்போ இந்த கதையிலேருந்து மீறி போகாத அளவுக்கு ஏதாவது பண்ணிங்க பாரு. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்போம். அந்த ஒரு சிடி மேட்ரு ஒன்று பண்ணியிருப்போம், அது செம்ம காமெடியாக இருக்கும். நான் இருக்கிற 1-2 காமெடின்னு சொல்லி நீங்கள் படத்தில் பார்த்து சிரிக்காம விட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. படத்தில் பார்த்து சிரிப்பீங்களா? நாங்கள் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்து சிரிப்போம் சார். ரொம்ப அந்த அதே போட்டு பார்த்தா படம் ஃபுல்லாக போட்டு பாருங்கள், ரசிக்கும்படியாக இருக்கும். என்ன போட்டுருங்க தயவு செய்து, யாரும் செய்து ரொம்ப முடியல. கண்டிப்பாக போட போகிறோம். நீங்கள் சீட்டில் வீட்டில் பார்க்குறீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை ஒரு படத்தில் போட போகிறோன்றாருங்க. ஓகே, என்ன படத்துல போட போறீங்களா? இதுக்கு தான் ஒரு நல்ல மனுஷன் வேணும்ன்றது பாருங்க. நீங்களாம் என்ன எப்படி சொல்றீங்க, அவர் எனக்கு படத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு இருக்காரு. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நீங்க ப்ரொடியூசர் பண்ணுங்க. நாங்க ப்ரொடியூசர் பண்ணணுமா இல்ல ப்ரொடியூஸ் பண்ணணுமா? அதுக்கு அவரே எடுத்து பாரு, நீ எதுக்கு போடுற? 50 ரூபாய் ரீசார்ஜுக்கு காதல் பறக்கிற காலம் இது, 80 வயசு பெருசு போண்டு கிடைக்கிற நேரம் இது. 50 ரூபாய் ரீசார்ஜுக்கு காதல் பறக்கும் காலம் இது, 80 வயசு பெருசு போண்டு கிடைக்கிற நேரம் இது. முட்டு அரும்புற நேரம் வல்ல ஆனா நெட்டுக்குள்ளத்தா கிடப்பதால, முட்டு அரும்புற நேரம் வல்ல ஆனா நெட்டுக்குள்ளத்தா கிடப்பதால, காமம் தலையில ஏறிடுச்சு சோ காதல் ரொம்ப நாரிடுச்சு, காமம் தலையில ஏறிடுச்சு சோ காதல் ரொம்ப நாரிடுச்சு. பொல்லாத காதலே பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. பொல்லாத காதலே பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. பிகருக்கோ லட்டான பாயுக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. காமெடியா பறக்க காதல் காமெடியா முடிவதால, காமெடியா பறக்க காதல் காமெடியா முடிவதால, காதலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல உண்மை காதல் தான் எங்கேன்னு சொல்ல. பொல்லாத காதலே பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. அண்ட் சார் நீங்க சொல்லுங்க, இந்த படம் வந்து உங்களோட கெரியருக்கு எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரேக்கான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சு காத்து முக்கியமோ, ஏன்னா வாழ்ந்தாதான் வாழ முடியும். கண்டிப்பா அதே மாதிரி இந்த படமும் மிக முக்கியமான ஒரு படம். ஓகே, கண்டிப்பா. என்னன்னாக்கா ஒரு டைரக்டர் வந்து யார் வேணாலும் டைரக்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு என்னன்னாக்கா, ப்ரொடியூசர் ஒரு டைரக்டராக இருக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது அதை அனுபவிச்சு பார்க்குறவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஃபுல் டென்ஷன் வந்து ஒரு டைரக்டருக்கு, ஏன்னா அவரே ப்ரொடியூசர், அவரே படலாசிரியர், ஷூட்டிங் எடுக்கக்குள்ளெல்லாம் அவங்களுக்கு டென்ஷன் கிடையாது. இன்னைக்கு ரிலீஸ்ன்னு ஒரு இடத்துக்கு வரக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பயங்கரமான ஒரு தலைவலியான ஒரு ஓகே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட சாதாரண முடிஞ்சு, நாளைக்கு ரிலீஸிங் ஒரு தாய் தலைப்பிரசவத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாளோ மற்ற பிரசவம் பிரச்சனை கிடையாது. ஆனால் முதல் பிரசவம் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிரசவம் வந்து சர்வசாதாரணமாக ஆகிடும். ஓகே, அது அந்த அளவுக்கு பயங்கர முயற்சி எடுத்து இந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு. ஏன்னா டைரக்டரே ப்ரொடியூசர், புரியுங்களா? வேற ஒரு டைரக்டர் இருந்தாங்கன்னா ப்ரொடியூஸ் யாரோ ப்ரொடியூசர் அப்படின்னு போயிடலாம். இது அப்படி கிடையாது, அவரே ஒரு ப்ரொடியூசர்.
என்னென்னா ஒரு குழந்தைக்கு வந்து 1 வயசு குழந்தைக்கு 2 இட்லி சாப்பிடும், 4 இட்லி சாப்பிட்டாக்கா மூச்சு முட்டும். ஆமாம், அவ்வளோ பெரிய சுமைகளையும் தாங்கி தான் மூச்சு விட்டு இந்த படத்தை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்காரு. இதில் வந்து எல்லாருமே நடிகராகட்டும் அவங்க பணி வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. படம் வந்து எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். என்னன்னாக்கா பல பேரோட உழைப்பு. இப்போ 10 நிமிஷம் நம்மளால் கதவை சாத்திட்டு இருக்க முடியல, நம்மளோட வேர்வை. அதுக்கு மேலே ஆச்சு அந்த வேர்வை வந்து சுமல் வர ஆரம்பிச்சிடும். அத்தனை பேரோட உழைப்பு, ஏகப்பட்ட முதலீடு போட்டு மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். கண்டிப்பாக போய் எல்லாரும் படத்தை தேட்டரில் பார்ப்பாங்க. அண்ட் சுரேஷ், நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பேர் சுரேஷ்னு நான் கூப்பிட்றேன், பரவாயில்ல? சொல்லுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியே மிப்பு சினிமா இண்டஸ்ட்ரியே மிப்புன்னு சொன்னால் தெரியும். அப்படியா? நானும் மிப்புனே கூப்பிட்றேன். அப்போ மிப்பு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் வந்து உங்களோட கெரியருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் என்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்து நான் இது வரைக்கும் நிறையா படம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு படம் மாதிரி. ஏன்னா இந்த இடத்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஒரு லவ் சாங்ஸு, சாங்ஸு அதே மாதிரி லவ் சீன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ரொமான்ஸ் சீனாக பயங்கரமாக இருக்கும். அப்போ ரொமான்டிக்காக ஒரு டைலாக் மட்டும், பிகாஸ் நீங்கள் காமெடி பண்ணி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இல்லை, நீங்கள் தேட்டரில் பாருங்கள். அது தேட்டரில் பார்ப்போம். இது சின்ன ஒரு ட்ரெய்லர் மட்டும் எங்களுக்கு கொடுங்களேன். அவரோட ஜோடி நல்லா இருக்கும். சரி, ஓகே, நான் மூஞ்ச முடிக்கிறேன். என்ன ஒரு ஜோடியை நினச்சிட்டு கற்பனை பண்ணி சார், அவர் அந்த அளவுக்கு சொல்ல சார், என்ன குரூப்பா எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. அதனால இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் ஏன்னா அது மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அண்ணன் டேரக்டர் அண்ணன் வந்து எனக்கு சொன்ன மாதிரியே, அவர் சொன்ன மாதிரியே எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வேறு படம் வேறு டேரக்டர் அப்படின்னு யாருமே இது பண்ணல. எல்லாருமே ஒரு நட்பு நிதியாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ ரீல்ஸுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தை எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். எங்கள் கஷ்டத்துக்கு நீங்கள் படம் பார்த்து வெட்டி கொடுத்தா தான் எங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கும். பட் நீங்கள் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருமே என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்ப்பீங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்ச மாதிரி இந்த படத்தை டேரக்டர் எடுத்திருக்காரு. தயவுசெய்து எல்லாம் தேட்டரில் பாருங்கள். என்ன படங்க பேர்? என்னமே இல்லை, குதிரை சவாரி. அண்ட் மிப்பு, இவ்வளோ நேரம் நீ உங்ககிட்ட பேசுறதுல கடைசியாக பேசின ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து ரொம்ப ஒரு உருப்படியான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் இந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒரு படத்திற்கு தேவையான நகைச்சுவை, மசாலா ஐட்டம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான படம். இறுதி சுற்று ஒரு படம் பார்த்தீங்க, பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்கணும். காக்கா முட்டை சூப்பர் சூப்பர் படம். அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப நாளாக யோசிச்சு அதை படம் போட்ட தங்கம்ங்கிற மாதிரி அப்படி பண்ணி எடுத்த படம் இது. அதனால் இந்த படம் எல்லா மேட்டருக்காகவும் பார்க்கலாம். பாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதில் 3 பாட்டு அவரே எழுதியிருக்காரு டைரக்டர். அவர் டான்ஸ் மாஸ்டர். அவர் பண்ண எல்லா படத்துலையும் இட்டு, இந்த படத்துலையும் இட்டு. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இந்த படத்துக்கு 2வது படம்னு பேர் சாருக்கு. அப்படியே பிஜி ஸ்ரீராம் மாதிரி அப்படி லட்டாக எடுத்திருக்காரு ஒவ்வொரு மேட்டரையும். எங்களுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரசிக்கக்கூடிய ஒரு மேட்டர். மிகைப்படுத்தி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க படம் பார்த்தீங்கன்னா. சார், யானை மேலே குதிரை சவாரி. சூப்பர் சார். சார், நீங்கள் ஒரே ஒரு டைலாக் மட்டும், என்னோட பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான ஒரு டைலாக் சார், நீங்கள் அது சொல்லி ஆகணும். சந்தானம் சார் கூட சேர்ந்துட்டு நல்ல வேலை நான் மெதிக்கல, என்னடா அது பச்சை கலராக இருக்கு, அந்த டைலாக் மட்டும் உங்களோட மாடுலேஷன் சொல்லிட்டீங்கன்னா. திரும்ப அதை கேட்டீங்களா? ப்ளீஸ். ஒன்றும் இல்லைப்பா, போய்கிட்டு இருந்தேன், கீழே வந்து ஏதோ பச்சை பச்சைன்னு இருந்தது, எடுத்து நக்கி பார்த்தேன், ஒரே புளிப்பு, எருமாட்டு சாமி, நல்ல வேலை மிதிக்கலன்னு போனாங்க. அப்படி அது எங்களுக்குன்னு இல்லை, தமிழ்நாட்டு தாண்டி நான் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன், இப்போ லண்டனுக்கெல்லாம் போனேன். அந்த டைலாக் தான், அந்த நக்கி பார்த்தீங்களா புளிப்பா, இன்றைக்கும் கேட்குறாங்க. அதுமாரி நிறையா சீன்கள் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் இருக்குது. எல்லாம் ரசிக்கக்கூடிய நிறையா எனக்கு ஆடியன்ஸ் உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய சின்ன குழந்தைங்கள்லேருந்து உங்களை மாதிரி இருக்கிறவங்கலேருந்து பெரியவங்க எல்லாரும் ஆடியன்ஸாக இருக்கனால கொஞ்சம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டைலாக் ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார், நீங்கள் காசே தரவானாங்க, எனக்கு இந்த டைலாக் ஒண்டி சொன்னாங்க, பார்த்து சிரிப்பங்கன்னு உங்களை மாதிரி தான் கேட்டார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நன்றி.
எனவே ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கெல்லாம் வந்து என்னோட நிகழ்ச்சிக்கு வந்தது. இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா ஆக்கி கொடுத்தீங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச். உங்க இண்டிவிஜுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் ஒரு சூப்பர் ஹிட்டா அமையணும். அண்ட் தமிழ் சினிமாவில் நிறைய படம் பண்ணிட்டே இருங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருங்க. எங்களை எல்லாரும் எப்படி இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப கேப்டன் டிவி நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, எம்என் சர்வசுந்தன் வரிசை நிறைய படங்கள், இவரும் நிறைய படம் பண்றாரு, சாரும் நிறைய பண்ண போறாரு. எல்லாத்துக்கும் கேப்டன் டிவி நேயர்கள் உங்களோட ஆசையும் வேணும். நன்றி. நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யானை மேல் குதிரை சவாரி இந்த படத்தை போய் எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவி டீமோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை until then bye bye from Praveen Pinto and stay good.